எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ ஒரு ஃபோன் ஆடியோ வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குஷ்பு மற்றும் த்ரிஷா அவர்கள் பேசுகிற இந்த ஃபோன் ஆடியோ ஒட்டுமொத்த தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த ஃபோன் ஆடியோவில் என்ன இருந்துச்சு, குஷ்பு அவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, ரிட்டன் த்ரிஷா அவர்கள் என்ன பேசினாங்க, இதற்கு முதல்வர் விஜய் அவர்களை எதனால் இந்த அளவுக்கு கோவப்படுத்தியிருக்குது, கடைசியாக முதல்வர் விஜய் அவர்கள் பண்ண அந்த அதிர்ச்சிகரமான செயல் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோன் ஆடியோவில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். குஷ்பு மற்றும் த்ரிஷா பேசின அந்த அதிர்ச்சிகரமான பேச்சை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் என்னன்னா, உதயநிதியுடைய அரெஸ்ட். சரி, எதற்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார், ஏதாவது ஒரு தியாகம் பண்ணிட்டாரா, மக்களுக்கு ஏதாவது போராடி அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு பொது மேடையில் த்ரிஷா அப்படிங்கிற ஒரு பெண்ணை மிக தரக்குறைவாக பேசினார். இந்த மாதிரிலாம் ஒருத்தரால் பேச முடியுமா? அடுத்து சிஎம்முக்காக போட்டி போடவர், தமிழ்நாட்டை சிஎம் ஆள போகிறவர் அப்படிங்கிற நினப்போடு இருக்கிறவர், இப்படியெல்லாம் ஒரு நினப்போடு இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணை ஒரு தரக்குறைவாக இவ்வளோ தூரம் பேச அப்ப தமிழக பெண்களுக்கு நாளைக்கு சிஎம் ஒரு ஆட்சிக்கு வந்தா எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணியிருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய அரெஸ்ட் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா டிவிகே உடைய தொண்டர்களும், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே உடைய தொண்டர்களும் ஒரு இடத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போனுச்சு. இதற்கும் குஷ்பு மற்றும் த்ரிஷாவுடைய பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்புவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் சும்மா விடவே மாட்டாங்க. அதுவும் பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கொந்தளிக்கிற முதல் நபர் நம்முடைய குஷ்பு அவர்களாக தான் இருப்பாங்க. இது வரைக்கும் பல கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அவங்க கருத்துக்களை தெரிவித்து சில தடவை சர்ச்சையிலையும் மாட்டியிருக்கிறாங்க. அப்படி ஏற்கனவே ஒரு சர்ச்சையில் மாட்டியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதில் என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் அவங்களுடைய மனைவியை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. அவங்க மனைவி ஒரு பெண், இப்படி நட்டு ஆத்திர டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறான்னா அவர்லாம் ஒரு மனுஷரா அப்படின்னு கேட்ட உடனே ஜெயம் ரவி அவர்கள் அந்த கோவத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாரு. அவர் ஒரு பேட்டியை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 புருஷன் வச்சிருக்கிறவங்கள என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களுமே இது குஷ்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை நீ விமர்சனம் பண்ணுறியே, அந்த மனுஷன் இந்த தமிழ் சினிமா துறையுலகத்தில் எத்தனை படங்கள் நடித்தவர், வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றிகளை கண்டவர், இன்னைக்கு கையில் 5 ரூபா கூட காசு இல்லாமல் அந்த பேட்டியில் கதறாரே, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு குஷ்பு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா, குஷ்பு அப்படி இருந்தாலும் பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் நபராக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட குஷ்பு அவர்கள் இன்னைக்கு த்ரிஷாவை உதயநிதி இவ்வளோ கேவலமாக பேசும்போது அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் கிடையவே கிடையாது. தாறுமாறாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னங்க ஒரு பேச்சு, திமுக காரங்கனாலே இப்படித்தான் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்களால அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியல. உடனடியாக த்ரிஷாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபோன் சம்மந்தப்பட்ட ஆடியோப்பட்ட தகவல் தான் இன்றைக்கி மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா, நீ எதுக்குமே பயந்துக்காத, உன் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், என்ன ஆனாலும் உன் பக்கம் நான் இருக்கிறேன், இந்த விஷயத்தை சும்மா விடாத, மிக பெருமளவுக்கு இதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். என்ன தமிழக பெண்கள்னாலும் இவங்களுக்குலாம் சாதாரணமாக போச்சா? நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணாங்களா, உன் கூட நான் இருக்கிறேன், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு த்ரிஷா அவர்கள் ரொம்ப நன்றி மேம், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அதிகமாக பேசுனது கூட கிடையாது, ஆனால் எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதும், எனக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாயுமே ஒரு பெண்ணை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணுறதுக்கு விடவே கூடாது, செருப்பால் அடித்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குஷ்பு சொல்கிறது சரியா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.